வரப்போகும் ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சகரியா புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரை அந்நாளிலே அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையானது 16 முறை அவை வருகிறது. மேசியாவினுடைய 2ஆம் வருகையுடன் தொடர்புடையதாக இந்நிகழ்ச்சிகள் இருப்பதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. தேவன் தள்ளாடி கிடந்த இஸ்ரவேலை கூட்டி சேர்த்து பலப்படுத்தி உலகத்தில் மிகவும் வலிமை உள்ள நாடாக்குவார் என்கிற உத்தரவாதத்தை இந்த பகுதிகள் நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இறுதி நாட்களில் கிறிஸ்துவே இஸ்ரவேலருக்காக அர்மகதான் போரில் ஈடுபடுவார். தேவன் பலப்படுத்துகிற மனிதரை தள்ளாட பண்ண இந்த உலகத்தினுடைய கரங்களால் முடியாது. உலகத்தின் கரங்கள் வலிமையற்ற கரங்கள். அதே போல் தேவன் ஒரு மனிதரையோ அல்லது ஒரு தேசத்தையோ தளரச் செய்தார் என்று சொன்னால் உலகின் மக்களால் அந்த தேசத்தை வலிமைப்படுத்தவும் முடியாது என்கிற வார்த்தைகளை செய்திகளை நாம் இந்த அதிகாரங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். மனிதரை கோட்டைகளை விட, அதாவது கூர்மையான ஆயுதங்களை விட வலிமை மிக்கோராக மாற்றுகிற அந்த தேவ சிற்பியினுடைய கரங்களில் ஊழியராக பணியாற்றுவரை தள்ளாடச் செய்ய சாத்தானின் வலிமை எம்மாத்திரம் என்று சேலஞ்ச் பண்ணுகிற அளவிற்கு இந்த அதிகாரங்கள் அமைந்திருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அந்நாளிலே என்று தான் தொடங்குகிறது. பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும், அது அரச வம்சமாக இருந்தாலும் சரி, எருசலேமின் குடிகளுக்கும் பாவப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த திறக்கப்பட்ட ஊற்று என்று சொன்ன உடனே இனிமேல் இன்னொரு ஊற்றை ஆண்டவர் திறந்து விடுவாரோ என்று சொல்லி அர்த்தமல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர்களுடைய எதிர்கால சுத்திகரிப்பிற்கான அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சபையின் நாட்கள் என்று நாம் கணக்கிடுகிறோமே, இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்ட கிறிஸ்துவனுடைய தியாகத்தை தான் இங்கே சகரியா அவருடைய நாட்களிலே எழுதுகிறார். அவருடைய நாட்களுக்கு பின்பாகத்தான் இது எழுதப்பட்டது. ஆனால் நம்முடைய நாட்களிலே இப்பொழுதே இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்து 2000 ஆண்டுகள் ஆகிறது. அந்த ஊற்று அதில் கழுவ விரும்புகிற எல்லாருக்கும் இப்பொழுது திறந்திருக்குது. அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய அழுக்கு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நாம் சுத்தமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த ப்ராசஸ் நெடுகவே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அவர்கள் அதை அன்றைக்கும் நிராகரித்து விட்டாங்க, இன்றைக்கும் நிராகரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த தியாகத்தை அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். என்னன்னு சொன்னால், அந்த அதிகாரம் 12:10 நாம் பார்த்தது போல், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும், அரச குடும்பமாக இருந்தாலும் சரி, சாதாரண ஜனங்களாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்போ தான் நான் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, குத்தினது இஸ்ரவேலர்கள் அல்ல, ரோமர்கள் விழாவிலே ஈட்டினால் போர் சேவகர்கள் குத்தினார்கள். ஆனாலும் குத்துவதற்கு காரணமாயிருந்த அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே மகனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைப்பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இன்றைக்கி அவங்க விசுவாசிக்கலை, நிராகரிக்கிறாங்க. அன்றைக்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அந்த ஊற்று அவர்களுக்காக அன்றைக்கு திறக்கப்பட்டது போல காணப்படும். ஆனால் இன்றைக்கே அது திறந்து காணப்படுகிற அந்த ஊற்றை குறித்து இங்கே சகரியா பேசுகிறதை பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவருடைய ஆட்சியின் நாட்களிலே விக்கிரகங்களின் பேரும் நாட்டிலே இராதபடி அழிப்பேன் அந்நாளிலே என்று தான் தொடங்குகிறது. அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவிகளையும் நாட்டிலிருந்து போய்விட பண்ணுவேன். அதாவது அந்த பேய்களை வச்சு, அந்த குட்டி சைத்தான்களை வைத்து என்று சொல்லுகிறோமே, தரிசனம் சொல்லுகிறவர்களெல்லாம், அசுத்த ஆவிகளை எல்லாம் ஆண்டவர் நான் விரட்டிடுவேன். இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடினால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும்போது அவனை குத்தி போடுவார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
இங்கே விக்கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற காரியம் தேவனுடைய இடத்துல இஸ்ரவேலர்கள் வைத்திருக்கிற எதுவுமே விக்கிரகமாக கருதப்படுகிறது. எபேசு சபைக்கு பவுல் எழுதும்போது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பொருளாசையாகிய விக்கிரகம் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களில் சிலர் கடைசி நாட்களில் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற அந்த மிருகம் பீஸ்ட் என்று அழைக்கிறோமே அதையும் அதனுடைய சிலையையும் வழிபடுகிறவர்களாக காணப்படுவார்கள். அதற்கு பின்பாக தேவன் இஸ்ரவேலில் எல்லா சிலைகளையும் என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுறார். அந்த அர்மகதான் யுத்தத்திலேயே கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் பிடிக்கப்பட்டு அது 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டது என்று நாம் படித்திருக்கிறோம். அங்கே அவைகள் சென்று விடுகிறபடினால தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு வழி வாய்ப்புகள் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. தேசத்தை சுத்திகரித்து விடுவார் என்கிற காரியத்தை சகரியா சொல்லுகிறார். ஒரு தனி மனித வாழ்விலும் ஒரு பரிசுத்தம், ஒரு அரச குடும்பமாக இருந்தாலும் அதிலே ஒரு பரிசுத்தம், தேசத்திலேயும் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவே தீர்க்கதரிசியாக, இயேசு கிறிஸ்துவே ஆசாரியராக, இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கும் பொழுது அங்கே உண்மையான தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்து வந்த பின்பு அங்கே பொய் தீர்க்கதரிசிகள் இயேசு இந்த பூமியில் ஆட்சி செலுத்த ஆரம்பித்த பின்பு அங்கே தீர்க்க தரிசனங்கள் தேவையில்லை. நிறைவானது வந்த பின்பு குறைவானதற்கு அங்கே வேலையே இல்லை, குறைவானது ஒளிந்து போகும். ஆனால் அந்நாளில் அவங்க தரிசனம் சொல்லுகிற அவங்க தான் சொன்ன தரிசனத்தில் அவங்க வெட்கப்பட்டு அவங்க பொய் சொல்லும்படி இனி மயிர் போர்வையை போர்த்து கொள்ளாமல் என்று சொல்லப்படுகிற. ஏன் என்று சொன்னால் பாகமும் 18:20 சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறு தேவர்களின் அந்த நாமத்தினால பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவர்கள். அந்த கட்டளையை பெற்றோர்களே யாராவது ஆண்டவருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவர்களை குத்தி கொண்டு போட்டு விடுவார்கள் என்கிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சொந்த குடும்பத்தாலேயே கள்ள தீர்க்கதரிசி நொறுக்கப்படுவார்கள். அவங்க தாங்கள் விவசாயிகள் என கூறி உயிர் தப்புகிறதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவங்கள பிடிச்சி தரிசனம் சொல்லுகிறவன் நான் அல்ல. இன்றைக்கெலாம் நிறைய பேர் அப்படி தான் தரிசனம் சொல்லுகிறது நடக்கலைன்னா நான் தரிசனம் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லி தப்புகிறது போல் அந்நாட்களில் அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் தரிசனம் சொல்லுகிறவனால தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கே அந்த நாட்கள் அவங்களுக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அடித்து விடுகிறது மாதிரி அன்னைக்கு இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அடித்து விட முடியாது. இன்றைக்கு மைக்க பிடித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அத்தனையாய் பொய்யான தீர்க்க தரிசனங்கள் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நாங்கள் தீர்க்க தரிசனம் நாங்கள் சொல்லலை, நாங்கள் தீர்க்க தரிசனமான சொல்லுகிறவர்கள் அல்ல, நிலத்தை பயிரிடுகிறவன், நாங்கள் விவசாயியா என்று சொல்லுவார்கள். என் சிறு வயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பார்கள். அப்படிப்பட்ட காரியம். அப்போது அவங்க உடம்புல நல்லா பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால், அடி வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால், ஒருவன் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால் என் நண்பனின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். என்னுடைய நண்பன் வீட்டில் இல்லைன்னா என் பெற்றோர்கள் தண்டிக்கும் போது உண்டான சின்ன காயம் அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் இருக்கிற காயத்தை குறித்து அவர்கள் சொல்லி தப்ப முயற்சிப்பார்கள் என்கிற காரியம். அதாவது தேசத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளே இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு தேசமானது சுத்திகரிக்கப்பட்டு விடும் என்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நிறைந்திருக்கிற பொய் தீர்க்க தரிசனங்கள் 1000 ஆண்டு ஆட்சியில் ஒன்று கூட இருக்காது என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இங்கே சகரியா எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நல்ல தீர்க்கதரிசியான கிறிஸ்துவினுடைய வெட்டப்படுதலையும் சீடரினுடைய சிதறுதலையும் குறிக்கக்கூடியதாக அந்த 7ஆம் வசனம் அமைந்திருக்கிறது. மத்தேயு 26:31 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய மனுஷர் மேலும் எலும்பு என்று சொல்லி. ஆடுகள் என்பது சீஷர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பட்டயம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு அன்றைக்கு மனிதர்களுக்காக கிறிஸ்துவின் மேலே இறங்கின காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேலே திரும்ப வைப்பேன் என்று சொல்லுகிற காரியம் அந்த நாட்களிலே தன்னுடைய சீஷர்கள் அதனைத் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்து ஒரு பகுதி நிறைவேறுதலாக இந்த வசனங்கள் குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம்.
நாடெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கு அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கு என்று சொல்லுகிறது மீதி இருக்கிறவர்கள், மீந்து இருக்கிற தம்முடைய ஜனங்களை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி அவர்களை ஒரு உபத்திரவங்களின் வழியாக நான் கடந்து வர பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல் அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல் அவர்களை புடமிடுவேன். ஒரு உபத்திரவம் தான் எல்லா மனிதனுடைய பரிசுத்தத்திற்கும் அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனால ஆண்டவர் ஒரு அக்கினிக்குள்ளாக அல்லது ஒரு குகைக்குள்ளாக அவர்களை அனுப்பி அவர்களை புடமிடும் பொழுது, அதுக்கப்புறம் வெளியே வந்து என் நாமத்தை அவர்கள் தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் உபத்திரவங்களின் குகையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இதோ உன்னை நான் புடமிட்டேன் வெள்ளியைப் போல, ஆனாலும் உபத்திரவங்களில் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர்களை பார்த்து தைரியமாக சொல்லுவார், இவர்கள் என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பானது ஒரே நாளில் அது நடந்துவிடும். ரோமர் 11:26 இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற காரியமானது சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த எரேமியா 30:7 அவருடைய கொடுமையான காரியம், ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலங்களில் அவங்கள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே தைரியமாக சொல்வார், இவர்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்கள் இவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கையிடுகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் தேசத்திற்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி, இந்த நாட்களில் நமக்காக திறக்கப்பட்ட ஒரு ஊற்று, 2000 ஆண்டுகளாக கல்வாரி சிலுவையில் திறக்கப்பட்ட ஊற்று, நம்முடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல மாற்றுகிற அந்த ஊற்றை நம்ம நோக்கி பார்த்தோன்னு சொன்னால், நமக்கு அந்த சபையினுடைய நாட்களின் முடிவில், கிருபையின் காலத்தின் முடிவில், மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம செல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரித்திருக்க வேண்டும். அதற்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே